இந்தியாவை போல் சீனாவையும் அதிர வைத்த மகாராஜா வீக்கெண்டில் சீனாவில் செய்த சம்பவம். இந்த வருட ஆரம்பத்தில் மலையாள சினிமா மாஸ் காட்டிய அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு அமோகமான ஆரம்பம் இல்லை. கேப்டன் மில்லர், அயலான் என்று சிறப்பாக ஆரம்பித்தாலும் அந்த படங்கள் மக்களை பெரிதாக கவரவில்லை என்ற கருத்து உண்டு. ப்ளூ ஸ்டார், வடக்குப்பட்டி ராமசாமி இப்படி ஒரு சில படங்களை தவிர்த்துவிட்டு சொல்லிக் கொள்ளும்படியான டீசென்டான வசூல் செய்த படங்கள் எதுவுமே இல்லை. எதிர்பார்த்த படங்கள் எல்லாம் சரியாக போகாததால் ரசிகர்கள் தங்களது கவனத்தை மலையாள சினிமா பக்கம் திருப்பியதால் தான் பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம் போன்ற படங்கள் மிக பெரும் வெற்றியை சாத்தியமாக்கியதாக சொல்கிறார்கள். இது இப்படி இருக்க, இந்த நேரத்தில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த திரைப்படம் இந்தியன் 2 தான். கண்டிப்பாக இந்த ஃபிளாப் ஸ்டிக்கை உடைக்கும் என்று பலரின் நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் சர்ப்ரைஸ் என்ட்ரியாக ஜூன் 2வது வாரத்தில் வெளியான மகாராஜா அந்த ஃபிளாப் ஸ்டிக்கை உடைத்து தமிழில் 2024ஆம் ஆண்டில் முதல் 100 கோடி கிளப்பில் இணைந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. கதை என்று பார்த்தால் பழைய கதைதான். ஆனால் மேக்கிங் மற்றும் திரைக்கதையில் புகுந்து விளையாடியதால் இன்று வரை ரிவெஞ்ச் த்ரில்லர் வகையில் ஒரு மைல்ஸ்டோன் படம் என்று சொல்கிறார்கள். தியேட்டரை காட்டிலும் OTTயில் யுனிவர்சல் அக்ளைம்டு கிடைத்து மகாராஜாவுக்கு மார்க்கெட்டிலும் பெரும் கவனம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பலன்தான் இந்த சீனா ரிலீஸ் என்று சொல்கிறார்கள். போன வாரம் வீக்கெண்டை குறிவைத்து திரையரங்குகளில் 40,000 ஸ்கிரீன்களுக்கு மேலாக மகாராஜா வெளியாகி இருப்பதால் படத்திற்கு மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்துள்ளதாகவும் முதல் நாளில் 20 கோடி வரை வசூல் செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மக்களின் மிகச் சிறப்பாக வேர்ட் ஆஃப் மவுத் இருப்பதால் மகாராஜா கிரியேட்ஸ் ஒண்டர் இன் சைனா பாக்ஸ் ஆபீஸ் என்று மனதார பாராட்டி வருகின்றனர் சீன சினிமா ரசிகர்கள்.